வணக்கம் கடைசி தீக்குச்சி வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப முக்கியமான அரசியல் வியூகம். 2026 தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற அலைன்ஸ் பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும், யார் யார் கூட சேரணும்னு யோசிக்கிறாங்க, இந்த பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் தமிழ்நாடுக்கு எப்படி இம்பேக்ட் பண்ண போகுது அப்படின்லாம் பார்க்கலாம் வாங்க. அலைன்ஸ் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அந்த ரோல் தான் ஒரு பார்ட்டியோட ஃபியூச்சர் அலைன்ஸ் யார் கூட இருக்குதுன்னு டிசைட் பண்ண வைக்குது. ஆக்டர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் அரசியல் என்ட்ரி கொடுத்துருக்கிறதால இந்த டைம் இந்த கூட்டணி அரசியல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆயிருக்கு. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பற்றி நம்ம தனியாக பார்க்கணும் அப்படின்னா 1960க்கு அப்புறம் ரீஜனல் கட்சிக்கு தான் பார்த்திங்கன்னா மாறி மாறி ஆட்சிக்கு வந்துட்டு இருக்குது. அது எந்த ஒரு நேஷனல் கட்சியும் தமிழ்நாட்டில் ஆதிக்கத்தை செலுத்த முடியல. 1960க்கு அப்புறம் எந்த ஒரு நேஷனல் பார்ட்டிஸாலையும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்ததுக்கு காரணம் இங்கிருந்து ரீஜனல் பார்ட்டிஸோட ஸ்ட்ராங்கான டாமினன்ஸ் தான். இதையத்தான் நம்ம பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் 1960க்கு அப்புறம் வேற எந்த ஒரு நேஷனல் பார்ட்டியும் ஆதிக்கம் செலுத்த முடியாமல் இருந்ததுக்கு காரணம் அந்த ரெண்டு ஸ்ட்ராங்கான டாமினன்ஸ் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒன்று டிஎம்கே, ஒன்று ஏடிஎம்கே. ஸ்ட்ராங்கான தலைமை இருந்ததுனால எந்த ஒரு நேஷனல் பார்ட்டிஸ்னாலையும் தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியல. அப்படி வர முடியாதனால அவங்க இந்த ரீஜனல் பார்ட்டிஸோட சேர்ந்து ஒரு கூட்டணியில தான் இருக்க முடிஞ்சதே தவிர அவங்களால தனித்து இந்த ரெண்டு மாபெரும் சக்திகளை எதிர்க்க முடியல. ஆனால் இவ்வளவு வருஷம் இருந்த ரீஜனல் பார்ட்டிஸோட டாமினன்ஸ் இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு, ரீஜனல் பாலிடிக்ஸோட டாமினன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டிஎம்கே காங்கிரஸ் அப்புறம் பிளஸ் ரீஜனல் பார்ட்டிஸ் கூட அலைன்ஸ் வச்சிருக்காங்க. ஏடிஎம்கே சில உள்கட்சி பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்குது. அது இல்லாம கட்சி உடஞ்சதா ஒரு சில ரூமர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிஜேபி கூட லிங்க் அப் வச்சுக்கிற ஒரு சில பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா டிவிகேவோட என்ட்ரி யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. இப்போ எல்லாருமே இப்போ ஆக்டர் விஜய் அவர் டைரக்டாக ஒரு சில கட்சிகளை எதிர்த்து பேசுனதுனால இப்போ அவரு எந்த கட்சி கூட அலைன்ஸ் வச்சுக்குவாரு அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். டிஎம்கே ஆல்ரெடி ஒரு சில கூட்டணியோட ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஏடிஎம்கே ஆல்ரெடி வீக்காக இருக்குது. அதான் உண்மையும் கூட. ஏன்னா அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கான கூட்டணி இல்லை, அதே சமயம் ஸ்ட்ராங்கான தலைமையும் இல்லை, கட்சிக்குள்ள ஆல்ரெடி பிரச்சனையும் இருக்கு. இப்படி இருக்கப்போ அவங்க யாரு கூட கூட்டணி வச்சுக்கிட்டா வரப்போற 2026ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது அவங்க யோசிச்சே ஆகணும். அதே சமயம் கூட்டணி வச்சாலும் ஜெயிக்க முடியுமா, ஏன்னா கட்சிக்குள்ளாரையே பிரச்சனை இருக்கிறப்போ வெறும் கூட்டணியை வச்சு மட்டும் நம்ம ஆட்சியை முடிச்சிட முடியுமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. என்னதான் 1960ல இருந்து எவ்வளவு டாமினன்ஸா டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாலும் டிவிக்கே உள்ள வந்ததுனால என்னென்ன இம்பேக்ட் வரும் அப்படின்னு பாக்குறப்போ இப்ப டிவிக்கே உள்ள வந்ததுனால அவங்களோட ஓட்டு கொஞ்சம் டிவிகேக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இதனால இப்போ அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ் அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதனால ஏற்கனவே இருக்கிற அலைன்ஸோட எலெக்ஷனை பார்ப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இப்போ அலைன்ஸ் மாறும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ எந்தெந்த கட்சியில் எப்படி எப்படிலாம் அலைன்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஎம்கேவை பார்க்கலாம். டிஎம்கே கூட கரண்ட்ல இருக்கிற அலைன்ஸவே அவங்க மெயின்டைன் பண்ணனாலும் இன்னும் கொஞ்சம் புது பார்ட்டிஸ்க்கு இன்வைட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஒன்றரை மிகப்பெரிய சேலஞ்ச் பார்க்க வேண்டியது இருக்கு. உதயநிதி ஸ்டாலினோட ரோல் பில்டப் ஆகிறப்ப அவர் எப்படி அலைன்ஸ் மேக் பண்றாரு அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போகுது. அது டிஎம்கேக்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும். ஏடிஎம்கே சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஏடிஎம்கேக்குள்ள ஆல்ரெடி இன்டர்னல்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் பிஜேபியோட இம்பேக்ட் அதில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது பெருசாக பார்க்கணும். அப்படி ஏதோ இதில் அலைன்ஸ் சேர்ந்தாலும் ஏடிஎம்கே மேலே பீப்புளுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறதே ஃபஸ்ட்டு தெரியல. அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பிஜேபி சைடு வந்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இப்போ அவங்க பெரிய ரீச் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக நின்று ஜெயிக்கிறதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. அவங்களால ஒரு கூட்டணியை மேக் பண்ண முடியாது. அப்படி ஒரு வேளை மேக் பண்ணாலும் ஒரு சில சின்ன பார்ட்டிஸை வச்சு மட்டும்தான் அவங்க மேக் பண்ண முடியும். அப்படி மேக் பண்ணுவாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் வரப்போகிற 2026 எலெக்ஷனில் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபி கிட்ட இருக்கிற ஓட் பேங்க் பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம்கே கூட்டணிக்கோ இல்லை டிஎம்கே கூட்டணிக்கோ இல்லை டிவிகே கூட்டணிக்கோ பார்த்தீங்கன்னா தேவைப்படலாம். இல்லை ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சில ஸ்மால் பார்ட்டிஸை வச்சு அனதர் ஒரு பார்ட்டிஸை அவங்க மேக் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மற்ற ஒரு சில ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பாங்களா, அதாவது ஒரு அலைன்ஸ் மேக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படி அவங்க மேக் பண்ணாலும் அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இம்பேக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. லாஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா டிவிகே
இந்த டிவிக்கே இப்போ புதுசாக அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறதுனால அவங்க வந்து எது மாதிரி இந்த கூட்டணியை அணுகிறாங்க, யாரெல்லாம் சேர்த்துக்க போகிறாங்க, யாரெல்லாம் விட போகிறாங்க, இல்லை அவங்கக்கிட்ட யார் போய் அலைன்ஸ் வச்சுக்க போகிறாங்க, இல்லை இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது மொத்தமாக ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது இது வரைக்கும். அப்படிங்கிறதுனால டிவிகேவோட அலைன்ஸை பற்றி இப்போ நம்ம எதுவும் பேச முடியாது. ஆனால் நம்ம டிவிகேவோட என்னதான் அலைன்ஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துலையும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ அவங்க ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு அவர் சொல்லிக்கிறதுனால அவர் சைடு ஒரு சில ஸ்மால் பார்ட்டிஸ் சேர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து ஒரு சில பெரிய கட்சிகளை நேரடியாக விமர்சனம் பண்ணதுனால அவர் வந்து அந்த நேரத்தில் அலைன்ஸ் சேருவாரா இல்லை ஒரு சில கட்சிகள் வந்து அலைன்ஸ் சேருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்குறப்போ 2026 எலெக்ஷனில் டிஎம்கே கரண்ட் அலைன்ஸை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதே சமயம் டிவிகேனால ஓட் பேங்க் சேலஞ்ச் கண்டிப்பாக வரும். அப்படியே ஏடிஎம்கே சைடு வந்தோம் அப்படின்னா அவங்களோட இன்டர்னல் இஷ்யூஸை சால்வ் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம், முக்கியமாக பிஜேபி கூட. அடுத்தது அப்படியே வந்து டிவிகேவை பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே கிட்டேருந்து ஓட் கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆனாலும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிவிகே சைடு வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஎம்கே ஏடிஎம்கேட ஓட் கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே சமயம் அவங்க புதுசாக அசம்பிளிக்குள்ளே வர்றதுனால அந்த ஹங் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இருக்கும். அதே சமயம் 2026 எலெக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப புதுசு அப்படிங்கிறதுனால அந்த சேலஞ்ச் அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புதுசாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலாக பார்க்கும்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1960 இருந்து இங்கே ரீஜனல் பார்ட்டிஸ் தான் தமிழ்நாட்டில் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொலிட்டிக்கல்ஸ் என்னதான் இஷ்யூஸ் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துலையும் இந்த தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் எந்த ஒரு நேஷனல் பார்ட்டியும் தனியாக நின்று ஆட்சியை வந்து டிசைட் பண்ணக்கூடிய இல்லை ஆட்சியை வந்து மாற்றக்கூடிய ஒரு பவர் கூட நேஷனல் பார்ட்டிஸுக்கு இல்லை. அதாவது காங்கிரஸ் பிஜேபி அவங்களுக்கு இல்லை. அவங்களும் ஒரு தேர்தலில் பங்காக தான் இருக்க முடியுமே தவிர அவங்களோட பார்ட்டிசிபேஷன்ஸ் இருக்காது. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்போது வரப்போகிற 2026 எலெக்ஷனில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் தான் கிங் மேக்கர்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே இவங்களோட பார்ட்டிசிபேஷன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்குமே தவிர நேஷனல் பார்ட்டிஸோட பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்காது. ஓகே, என்னதான் இப்படி நம்ம பல ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் இப்போ தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம மென்ஷன் தான் பண்ண முடியுமே தவிர இப்போ இருக்கிற அந்த சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம 2026 எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் தான் தெரிஞ்சுக்க முடியும். இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் போகணும். அப்படிங்கிறப்போ தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் இன்னைக்கு கிளியராக ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா வரப்போகிற 2026 எலெக்ஷன் வந்து அன்பிரடிக்டபிள் தான். யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரியாமல் தான் இருக்கும். இந்த ரீஜனல் பார்ட்டிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னதான் இருந்தாலும் இந்த 3 ரீஜனல் பார்ட்டிஸுக்குள்ள வந்து எது ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம அன்னைக்கு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம அலைன்ஸ் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாலும் இந்த அலைன்ஸ் யார் ஸ்ட்ராங்காக வந்து மேக் பண்ணலாம் அவங்க தான் வந்து வரப்போகிற 2026 எலெக்ஷனில் ஜெயிப்பாங்க. அண்டு இப்போ இருக்கிற இந்த அன்பிரடிக்டபிள் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அது கண்டிப்பாக தேவை. யார் கூட சேர்ந்து எந்த அலைன்ஸ் எப்படி வச்சாலும் அதோட இம்பேக்ட் என்னமோ நம்மளுக்கு தான். எந்த பார்ட்டிஸ் எப்படி அலைன்ஸ் வைப்பாங்க இல்லை எந்த அலைன்ஸ் ஜெயிக்கும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.